வந்திருக்கிற எல்லா ப்ரெஸ்ஸுக்கும் ரொம்ப நன்றி. இது என்னுடைய முதல் படம். சார் தான் தயாரிப்பாளர், சுரபி மோகன் சார். ஐம் நரேஷ் சம்பத். 3 மணி நேரம் படம், 2 மணி நேரம் படம் பார்த்துருப்பீங்க. ஸோ நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் தான் நல்லபடியாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். ப்ரெஸ் பீப்புள் எல்லாருக்கும் ரொம்ப என்னுடைய நமஸ்காரங்கள். இந்த ராஜபீமா திரைப்படம் வந்து நாங்கள் இது படம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து பொள்ளாச்சி கதை தான். ஆனால் அந்த பொள்ளாச்சியை வந்து நாங்கள் பேங்காக்கில் எடுத்து பொள்ளாச்சியோட மேட்ச் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் வந்து அதை டெக்னிக்கலாக இந்த படமும் நல்ல ஒரு படமாக தான் அமைஞ்சிருக்கு. ரெண்டாவது ஒரு நரேஷ் சம்பத் வந்து இந்த கதையை வந்து ரொம்ப அழகாக ஒரு போர்ட்ராய் பண்ணி அவர் ஆரம்பிக்கும் போதே வந்து ஒரு முடிவோடு எடுத்தார். இந்த படம் 2 hours 10 minutes நான் ஸ்டாப் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக கொடுக்கணும் சார். அதே நேரம் வந்து எல்லா படமுமே வந்து ஆதி காலத்துலேருந்து எலிஃபெண்ட் வச்சு பண்ணும்போது லைவ் எலிஃபெண்ட்டை வந்து பெரும்பாலும் நிறைய யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த படம் சார் ஒரு எலிஃபெண்ட் வந்து லைவ் எலிஃபெண்ட் அது பேங்காக்கில் வந்து அந்த எலிஃபெண்ட் பேர் பீட்டர்னு பேர். அது எலிஃபெண்ட்டு பேங்காக்கில் வந்து ரொம்ப ஃபெமிலியரான ஒரு எலிஃபெண்ட்டு. அது வந்து நாங்கள் ஹையர் பண்ணி அந்த எலிஃபெண்ட்டை ஒரு 13 days நம்ம ஹீரோ ஆரவ் வந்து அங்கே நாங்கள் போயிட்டு பேங்காக்கில் பார்த்துட்டு அவர் அங்கேயே விட்டுட்டோம். ஒரு 10 நாள் அந்த எலிஃபெண்ட்டோட ஏன்னா அது முதல் நாளே வந்துங்க அந்த படம் இது கேமராஸ்லாம் வச்ச உடனே அந்த எலிஃபெண்ட்டுன்னா ஆச்சு ஒரு மதம் பிடிச்ச மாதிரி ஆகி இறங்கி காட்டுக்குள்ளே ஓடிடுச்சு. அதுக்கப்புறம் அங்கேருந்து எங்கள் க்ரூஸ் இவங்கெல்லாம் ஃபோன் பண்ணாங்க, சார் இது பிரச்சனையாக இருக்குன்னு. நான் பயந்துட்டேன் சார். ஏன்னா நிறைய 1 கோடி ரூபாய்க்கு மேலே இங்கேருந்து செலவு பண்ணி 25 பேரை போய் அங்கே இறக்கி நாங்கள் எல்லாம் ஆரம்பிச்சிட்டோம். உடனே இவங்க சொன்ன உடனே நான் ஐ வாஸ் வெரி மச் ஷாக்குடு. ஐயோ என்னடா திரும்பி இங்கே தான் வந்துடணும் போல இருக்குன்னு. அப்புறம் என்ன பண்ணாங்க, அந்த எங்கேருந்தோ தெரியல சார், அந்த பேங்க்காக 10 பேர் அந்த கேர்டேக்கர்ஸ் எலிஃபெண்ட் கேர் வந்து இறங்கினாங்க. டக்கு ஃபாரஸ்ட் உள்ளே போயிட்டு அந்த எலிஃபெண்ட்டை திருப்பி கூப்பிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நான் பயந்துட்டேன், சரி திரும்பி நம்ம இங்கே தான் வரணும் போல இருக்குது ஷூட்டுக்கு அப்படின்னும் போது நைட்டை வந்து இவங்க எல்லாம் மீட்டிங் போட்டுருக்காங்க. அவங்க சொன்னாங்க, நீ கவலைப்படாதீங்க, முதல் நாள் அது 2 கேமரா அது இதெல்லாம் வச்ச உடனே ரொம்ப பயந்துச்சு, கவலைப்படாதீங்க இது பண்ணிடலான்னு. அதுக்கப்புறம் நான் இங்கே ரொம்ப நெருப்பு கட்டிட்டு உட்காந்துருந்தேங்க. அப்புறம் ஒரு நாளும் நல்லபடியாக அந்த எலிஃபெண்ட் ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணி கடைசி நாளில் திரும்பி அதே கடைசி ஷாட் எடுக்கும்போது இந்த பிரச்சனை வந்தது. அது பரவாயில்ல, அந்த ஷாட்டை அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் நிறுத்தி அதுக்கு ரொம்ப அந்த வாழைப்பழம் அது இதுக்கு நிறைய கரும்பு அதெல்லாம் கொடுத்து திரும்பி ஒரு வழி கொண்டு வந்து அழகாக முடித்து இந்த படம் எடுக்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சார் படம் எடுத்தோம். உண்மையிலே ஒரு லைவ் எலிஃபெண்ட்டை வச்சுன்னு படம், அதுவும் ஹீரோ சார், நீங்கள் நம்ம இது பெருமைக்காக சொல்லக்கூடாது. எந்த ஒரு ஹீரோவுமே ஒரு எலிஃபெண்ட் பக்கத்தில் போய் அவ்வளோ கிட்ட நின்று இவ்வளோ தூரம்லாம் நடிக்கிறதுன்றது பெரிய ரிஸ்க்கு சார். அந்த ரிஸ்க் எடுத்து ரொம்ப உண்மையிலே ஆர்வம் நான் பாராட்டணும். முதல் படமாக இருந்தால் கூட ஒரு இல்லை நான் பார்த்துருக்கேன் சார் கும்கி. இல்லை இந்த எலிஃபெண்ட் வந்து சார் ரொம்ப ஃபெரோஷியஸ் எலிஃபெண்ட். அந்த ஊர்லேயே எல்லாருமே சொன்னாங்க இது கொஞ்சம் ஃபெரோஷியஸ் எலிஃபெண்ட், இருந்தாலும் தைரியமாக நாங்கள் கடவுள் மேலே பாரத். முதல் நாள் வந்து ரொம்ப ஃபெரோஷியஸாக மதம் பிடிச்சிட்டு ஓடிடுச்சு சார் உள்ளே. அதுக்கப்புறமா என்னென்னா அது ஒரு 1.5 நாள் அது அதுலேயே தான் இருந்தது. ஸோ அதுக்கப்புறமா இமீடியட்டாக அது கூடயே ஷூட் பண்ண வேண்டியது, நிறைய க்ளோஸ்அப் இருந்துச்சு. ஸோ அது வந்து அதுக்கு கொஞ்சம் அவருமே கொஞ்சம் தைரியமாக பண்ணதுனால தான் வந்து அது பண்ண முடிஞ்சுச்சு, நிறைய க்ளோஸ்அப் ஆச்சு. இல்லை நீ இல்லை சார், அதுதான் சொல்கிறேன். அதுக்கப்புறமா வந்து என்னென்னா உங்களுக்கு அது ஃபுல்லாக கூல் டவுன் ஆகி நாங்கள் வந்து அதனால தான் சொல்கிறேன் ஒரு அரை நாள் வந்து அதை ஃபுல்லாகவே கூல் டவுன் பண்ணி அதுக்குண்டான கேரடேக்கர்ஸ் இருந்தாங்க, அது கூடவே வச்சு பத்திரமா பார்த்துக்கிட்டு ஓகேன்னு சொல்லும் போது தான் அதுவுமே இனிஷியலாக கொஞ்சம் பார்த்து தான் எடுத்தோம். அதாவது உடனடியாக போயிட்டு க்ளோஸ்அப்லாம் அப்படி நாங்கள் எடுக்கல, பார்த்து தான் எடுத்தோம். எது சார்? இது 2019 சார். இல்லை ஒரு நிமிஷம் நான் பேசுகிறேன் சார். நீங்கள் கேட்ட கேள்வி நல்ல கேள்வி. இன்றைக்கி சினிமா எப்படி இருக்குன்னு நிறைய விஷயம் உங்களுக்கு தெரியும். நாங்கள் 19 தான் இந்த படம் ஸ்டார்ட் பண்ணோம், 22 சென்சார் பண்ணோம். இப்போ சென்சார் பண்ணி 3 years ஆகுது. நீங்கள் நினச்சி ஒரு சின்ன படத்தை ஒரு முயற்சி பண்ணி நாங்கள் ஒரு புதுமுகங்களை வச்சு ஒரு தைரியமாக ஒரு ஹீரோ வச்சு நாங்கள் படம் பண்ணியிருக்கோம். நீங்கள் தயவு செஞ்சு எங்களை பாராட்டணும், எங்களை வந்து ஹோப் கொடுக்கணும். தயவு செஞ்சு சொல்கிறேன். ஆமாம், நாங்கள் காசு போட்டு சரி சார் நீங்கள் சொல்கிறீங்க. சரி ஓகே. ஆமாம், இப்போ இந்த இல்லை அது நான் சொல்லலை சார், அப்படி நான் சொல்லலை சார். நீங்கள் பார்த்தாலும் நான் சொல்லலை. இவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணி பண்ணியிருக்கோம், ஒரு புதுமுகத்தை வச்சு தைரியமாக நாங்கள் இறங்கியிருக்கோம். 5.5 கோடி செலவு பண்ணி எடுத்துருக்கோம். இப்போல்லாம் 50 லட்சம் 1 கோடி 2 கோடி கூட படம் எடுத்து நல்ல படம் எடுக்கிறோம், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஒரு படத்தை நம்ம கொடுக்கும்போது ஆடியன்ஸை ஏமாற்றக்கூடாது.
ஏன்னா இவ்வளோ ஆர்டிஸ்ட்டை வச்சு அந்த கேரக்டர்ஸ் கூட நீங்கள் தயவு செஞ்சு பாருங்கள், ஏதாவது வேஸ்ட்டான கேரக்டரான்னு பாருங்கள். அந்த கதையை நாங்கள் வந்து அது கமர்ஷியலுக்காக அது அது கமர்ஷியல் சார். அது கூட வந்து கதையோட தான் வருவார் சார். யோகி பாபு தனியாக பாபுவோட வச்சதுக்கு ஒரே ரீசன் என்னன்னா சார், இவர் இல்லை அதுதான் சார், இல்லை என்னன்னா ஒன்றும் இல்லை சார். யோகி பாபு வச்சதுக்கு ஒரே ரீசன் என்னன்னா, இவர் வந்து மூடத்தால் ஒரு மூட நம்பிக்கையால் எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு போவாருன்றத அடுத்த இது அவரோட இன்னொரு ஃபேஸ் ரிவீல் ஆகும்போது தெரியறதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இவர் எந்த எக்ஸ்ட்ரீமுக்குமே போவாருன்னு சொல்கிறதுக்காக மட்டும்தான் அந்த கேரக்டர் வச்சேன். ஸோ அதில் வந்து இவங்க காம்பினேஷன் செட் ஆகுன்றதுக்காக தான் அந்த இது வச்சேன் சார். எண்டு வந்து என்னன்னா உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். ஆமாம் சார். இல்லை சார், ஏன்னா ஆமாம் சார், என்னன்னா ஒன்றும் இல்லை சார். அவங்களுக்கு இப்போது பேங்காக் பொறுத்த வரைக்கும் எல்லாமே கொஞ்சம் டாக்குமெண்டடான ஒரு விஷயங்கள் சார். ஏன்னா அனிமல் வெல்ஃபேருக்கு பேங்காக் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே இது ஒரு டாக்குமெண்டடான விஷயங்கள். இந்த யானையோட எப்படி ஃபிட் டு ஷூட்டா என்ன அப்படின்ற டாக்குமெண்ட்ஸ் எல்லாருமே பக்காவே வச்சுருப்பாங்க சார். ஸோ இந்த டாக்குமெண்ட் இந்த மாதிரியான ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் கரெக்டாக இருந்ததுனால தான் இது முன்னாடியே நாங்கள் ஃபஸ்ட்டு சப்மிட் பண்ணிவிட்டு ஒரு ப்ரொபோசல் சப்மிட் பண்ணிவிட்டு அண்ட் அகைன் பொள்ளாச்சியோட மேட்ச் பண்ணுறதுக்கு என்ன இடம் அப்படின்றத பார்த்தோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இதர் பேங்காக்கு இல்லை ஸ்ரீலங்கா தான் நம்ம இந்தியன் எலிஃபென்ட்ஸோட ரிசம்பிள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆஃப்ரிக்கா பக்கம்லாம் போயிட்டிங்கன்னா அது பார்க்க அதோட லுக்கன் இதுவே வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் என்னென்னா உங்களுக்கு பேங்காக் நாங்கள் சூஸ் பண்ணோம். ஏன்னா பிகாஸ் ஃபார்மாலிட்டிஸ் அண்ட் நல்ல ட்ரெயின்ட் எலிஃபெண்ட்டாக இருக்கும். ஏன்னா ஒரு ஸ்னாப்பில் நான் இப்படி இதுதான் இன்ஸ்ட்ரக்ஷன்னு சொன்னால் நான் வந்து இங்கே வந்து அங்கே இருக்கிற பேங்காக் கோஆர்டினேட்டருக்கு இங்கிலீஷில் கோஆர்டினேட் பண்ணுவேன். அவன் மேலே உட்காந்துருக்கிற அந்த கேரட்டேக்கருக்கு வந்து தாய் லாங்குவேஜில் கோஆர்டினேட் பண்ணுவாங்க. அந்த கோஆர்டினேட்டர் வந்து நான் யானைக்கு புரிகிற பாஷையில் பேசுவாங்க. ஸோ இந்த இதெல்லாம் ஸ்னாப்பில் நடக்கணும்னா அது அவ்வளோ ட்ரெயின்டான எலிஃபெண்ட். ஸோ அதனால் எங்களுக்கு பேங்காக் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான ஃபார்மாலிட்டிஸ் எல்லாமே கரெக்டாக இருந்ததுனால வந்து ஈஸியாக முடிஞ்சிருச்சு. எது சார்? ஆமாம் சார். இல்லை எனக்கு ஓவியா பொறுத்த வரைக்கும் நான் முதல்ல எழுதும் போதே ஆன் பேப்பரில், ஆனால் ஓவியா பொறுத்த வரைக்கும் ஒரு சாங்காக ஒன்று எனக்கு எழுதும் போதே எழுதி வச்சுருந்தேன் சார். ஓவியா பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு சாங்க்கு வர்றது கரெக்டாக இருக்கும்னு எழுதி வச்சுருந்தேன். ஸோ அது என்னவா வைக்கலாம் அப்படின்னா சரி ஓகே ஓவியாவே வந்தால் கொஞ்சம் ரிலேட்டபுளாக இருக்கும் அப்படின்றதுனால அந்த டைமில் நல்லாவே ரிலேட்டபுளாக இருந்தது. ஸோ அதனால் ஓவியா வரும்போது கரெக்டாக இருக்குன்றதுனால ஓவியா வச்சுருந்தேன் சார். இல்லை இன்னும் கொடுக்கல சார். இன்னும் கொடுக்கலையா? ஆனால் உங்களுக்கு தெரியுமா ஒரு விஷயம் நடந்திருக்கு, உங்கள் படம் யூடியூப்ல ரிலீஸ் ஆகி தெரியுமா உங்களுக்கு? இல்லை அது யூடியூப்ல, அது ஹிந்தியில் நாங்கள் வந்து அவங்க தனி வெர்ஷனாக பண்ணி இந்த சாங்ஸ்லாம் எடுத்து அவங்க சில நாள் ஷூட் பண்ணி அவங்க செப்பரேட் ஆமாம் செப்பரேட் சென்சார் சார். பெரிய வேலை 2 கோடி ரூபா கொடுத்துருக்கோம். அது உங்களுக்கு லாபம் தான். அந்த 2 ரூபா வந்துடுச்சு. அதுக்கப்புறம் இன்னும் போட்ட 3 வரணும். அதுதான் உங்கள் கையில் தான் இருக்குது. ஆமாம் சார். சாயாஜி ஷிண்டே பாகுபலி சாயாஜி ஷிண்டே பாகுபலி பிரபாகர் நிறைய ஆர்டிஸ்ட். இல்லை சார், என்ன சார் ஒரு இல்லை ஏன்னா எல்லாருமே கொஞ்சம் ஹெல்டப்பாக இருக்கிறாங்க. ஸோ நமக்கு கோஆர்டினேட் பண்ணுறதுக்குமே வந்து கரெக்டாக இருந்தது. ஸோ டேட்ஸுமே ஏன்னா நிறைய நாள் டேட்ஸ் பார்த்துக்கிட்டே இருந்தார் சார். ஸோ ரிலீஸ் டேட்டு ஸோ இது கொஞ்சம் கைக்கூடி வரா மாதிரி இருந்தது. இந்த நேரத்தில் டக்குன்னு எல்லாரையுமே கூப்பிட்டு கோஆர்டினேட்டும் பண்ண முடியல. ஸோ ஏ சார் கண்டிப்பாக சார் உங்கள் ஆசீர்வாதத்தில் இந்த படம் சக்ஸஸ்ஃபுல்லாக போய் கண்டிப்பாக வரும். அதான் சார். பாருங்கள் சார், வைரமுத்து சன் சார் எழுதியிருக்காரு. தந்தத்து கொம்பனே கந்தனின் அண்ணனே வந்தனம் வந்தனம் கணேசா, நீ எமக்கு துணை இருக்க அத்தனை துயரும் சட்டென மறையும், கலகம் விலகும் உலகம் துலங்கும். அந்த மாதிரி எப்படி எழுதியிருக்காரு பாருங்க. அந்த ஒரு சாங்கு என்ன மீனிங் பாருங்க. அது மாதிரி படம் நல்ல படம் சார். தயவு செஞ்சு நீங்க தான் காட்டிருக்கீங்க. உண்மையான விஷயம் சார். இப்போ ராஜகுதிரை போயிட்டு ஒரு இடத்துல நிற்கும், ஆனா கூட்டம் தான் வருவாங்க. நீங்க அதை வந்து அறுக்குறேன்னு சொல்லியிருக்கீங்களா? அது எது விஷயத்துல? இது எல்லாமே ஒரு 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 மித்து தான் சார். அதனால தான் என்னன்னா இது மித்துன்றதுனால தான் பார்த்தீங்கன்னா அந்த ராஜகுதிரை போய் நின்னா கூட அங்க போய் எல்லை கூட வரைஞ்சிட்டு கூட்டிட்டு வந்துருவாங்க. ஆமாம், நீங்க கூட்டிட்டு வந்து வெட்டுவாங்கன்றது ஆக்சுவலாக ஒரு மித்து இருக்குது சார். ஒரு பக்கம் இந்த பக்கமான ஒரு கான்ஸ்பிரசி ஸ்டோரி இருக்குது சார். அது என்னன்னா எனக்கு இந்த பக்கம் இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரியான ஒரு நெகட்டிவ் ஷேட் இருக்கிறவங்கன்றதுனால அதை சாமியார் உட்பட சொல்கிறேன். ஸோ அந்த நெகட்டிவ் ஷேட் இருக்கிறவங்கன்றதுனால தான் அதை வச்சேன். இது மித்து இருக்குது சார். இது இந்த இதுக்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஆங்கிள்ஸில் ஸ்டோரி இருக்குது. அந்த மாதிரி ஒரு குதிரை வெட்டுறதுக்கு.
can wind up, sir. Yeah, we can wind up, sir. Thank you, sir. தேங்க்யூ சார் தேங்க்யூ நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும் படத்துக்கு.